உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான யுரேனியத்தை நீங்கள் தொட்டு சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 19ஆம் நூற்றாண்டில் செஞ்ச கண்ணாடி செட்டு, வளையல்கள், ஸோ இதெல்லாம் யுரேனியத்தை பயன்படுத்தினாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சன்கிளாஸில் கூட யுரேனியத்தை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யுரேனியத்தை தொட்டு பார்க்கறதால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் இந்த யுரேனியத்தால் ஏற்படுற கதிர்வீச்சால் தான் உயிரே எடுக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கு. ஒரே ஒரு மிட்டாய் அளவுக்கு இருக்கக்கூடிய யுரேனியத்திலிருந்து ஒரு விண்வெளி ராக்கெட்டையே ஏவக்கூடிய அளவுக்கு அதிலிருந்து எனர்ஜி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தினமும் சாப்பிட்ற வாழைப்பழத்துக்கும் ஆட்டோபாம் செய்கிற யுரேனியத்துக்கும் செம்ம கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? வாழைப்பழத்தில் பொட்டாசியம் 40 இருக்குது. இதுவும் கதிர்வீச்சு தனமும் தான். நீங்கள் ஒரே நேரத்தில் 5 கோடி வாழைப்பழத்தை சாப்பிட்டா யுரேனியம் ரேடியேஷன் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் ஒரு லாஜிக் என்னன்னா, அவ்வளோ வாழைப்பழத்தை சாப்பிட்டா ரேடியேஷன் வரதுக்கு முன்னாடியே உங்கள் வயிறு வெடிச்சிடும். நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, யுரேனியம் எங்கிருந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யுரேனியம் வேற எங்கேயும் கிடைக்கல, உங்கள் வீட்டு தோட்டத்தில் மண்ணில் கூட இருக்குது. ஆனால் அதை பிரித்து எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சுத்தமான யுரேனியம் தங்கத்தை விட 40 மடங்கு அதிகமாக பூமியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட யுரேனியத்தை தான் மண்ணிலிருந்து பிரித்தெடுத்து நல்லதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க, கெட்டதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ யுரேனியம் மனிதனுக்கு நல்லது அதிகமாக தருமா அல்லது கெட்டது அதிகமாக தருமா சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.